மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இந்த பூமியிலே நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக அவர் தமது செட்டைகளின் நிழலிலே நம்மளை மறைக்கிறவராக இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரம் அவர் நம்மளை தமது செட்டைகளின் கீழாக அவர் மூடி மறைத்துக் கொள்வார். நாம் வெளியே புறப்பட்டு போய் ஒரு கொழுத்த கன்றை போல நாம் வளர முடியும். அதற்கு கீழே நாம் வாசிக்கிறோம், சத்துருக்களை நீங்கள் மிதிப்பீர்கள், உங்கள் சத்துருக்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் ஒரு சாம்பலாக இருப்பார்கள், சாம்பலை போல இருப்பார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் துன்மார்க்கமாய் நடக்கிறவன் நீதிமானின் காலின் கீழாக அவன் ஒரு சாம்பலை போல இருப்பான். நிச்சயமாக துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள், அப்பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். God bless you. God bless you. God bless you.